கருப்பசாமி வாழ்வா சாவா அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல உங்கள்கிட்ட வந்த சாமி நாளைக்கு தா. அதுக்கப்புறம் கருப்பசாமி திருப்பூர்ல வந்து என்னோட கனவை வந்து பற்ற வச்சுட்டு இது பண்ணார் சாமி. ரொம்ப கஷ்டத்தின் மேலே கஷ்டம், ஏகப்பட்ட கடன், பிரச்சனை மேலே பிரச்சனை, என்ன பண்ணுறது தெரியல சாமி. கடனூரில் வந்து ஒரு செட்டை அமைச்சு ஒரு பற்றை அமைச்சு கொடுக்கணும், அமைக்கணும். ஆனால் காசு பணம் என்கிட்ட இல்லை சாமி. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது. எனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை, அந்த ஆண் வாரிசை கொடுத்ததும் நீங்கள் தான். அதே போல் அந்த ஆண் வாரிசு கொடுத்தது போல் எங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடு சாமி அப்படின்னு சொல்லி வேண்டியது இல்லையா. அதே போல் கடனூர்லேயே உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறேன், அது நல்லபடியாக ஓட வச்சு கொடுக்குறேன். அதே போல் அமாவாசைன்னா என்கிட்ட ஒரு கனி ஒன்று வாங்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. நம்ம கனி வாங்கின வழி நல்லா இருந்துச்சு இல்லையா. இப்போ அந்த கனி வாங்குறது 2 மாதம் விட்டாச்சா, இதனால விட்டாச்சு இல்லையா. கொஞ்சம் ஓட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ பழையபடி ஸ்டடி பண்ணணும், பற்ற அமைச்சாச்சு இல்லையா. 10 பைசா நம்மக்கிட்ட வழிமரம் இல்லை, இதனால பற்றை எப்படி அமைக்க போறோம்னே நமக்கு தெரியல இல்லையா. கருப்பசாமி நீங்க சொல்லியும் எனக்கு சில சந்தேகம் தான். ஒரு பாட்டை சொல்றாரு, கடனூர்ல பற்றை அமைஞ்சுக்கும், பற்றை கொடுப்பாங்க, அட்வான்ஸ் நம்ம எப்படி கட்ட போறோம், நம்ம பற்றையை எப்படி ரெடி பண்ண போறோம், எனக்கு எதுவுமே தெரியல. கருப்பசாமி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் இதா இருந்தது. ஆனா ஆட்டோமேட்டிக்கே எப்படி அமைஞ்சது, அதே போல பற்றை அமைஞ்சதா, காசு அதே போல வழிமுறை பண்ணிட்டாங்களா, நான் மெதுவாக வாங்கிக்கிறேன்னு சொல்றது இது பண்ணிட்டாங்களா, அதுக்கே தந்தாப்புல அமைச்சும் கொடுத்துட்டாரா. வேலை மட்டும் இதாகல, நான் அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாமே இது பண்ணியாச்சு. வேலை மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு வருது இல்லையா. பழையபடியே வேலை ஃபுல்லாக வரணும், நல்லா வருமானம் வரணும், புரியுதா. அப்படி வருமானம் ஃபுல்லாக அமைச்சு கொடுத்தா என்ன செய்வீங்க. தீக்குழி இறக்குறியா, இந்த ஆடி மாதம் தீக்குழி இறங்குறியா, உறந்து சரி பண்ணி கொடுத்தேன், புரியுதா. நீ பழையபடி வருமானம் சரியா.